தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வில்லேஜ் பாட்டி சமையலில் ஒரு சத்தான ஒரு கீரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிறுகீரையை வச்சு கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் மண் சட்டி வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய்க்கும் கீரைக்கும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ அதுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 10 பல்லு பூண்டை இப்படி 1க்கு 2 தட்டிக்கலான்னு சொல்லிட்டு இடிக்கிற கல் வச்சு தட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இது நம்ம பூண்டு இந்த வெங்காயம் நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் வீடியோக்காகன்னு சொல்லலை, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு பொதுவாக நம்ம கீரைக்கு சேர்க்க மாட்டோம். அதனால் நான் டைரெக்டாக சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் கொஞ்சம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் பூண்டு வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். மண் சட்டியில் செய்யும்போது அதோட ருசியே தனியாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரியான பாரம்பரிய உணவுகள் எல்லாம் பண்ணும்போது மண் சட்டியில் பண்ணுறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட இந்த சாப்பாடு வடிக்கிற சட்டி தான் இருந்துச்சு. அதனால தான் ஒரு கட்டு கீரையாக இருந்தாலும் சரி இதிலே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு இதில் பண்ணுறேன். இப்போ அடுத்ததாக ஒரு 3 பச்சை மிளகா நான் விதையெல்லாம் எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த பச்சை மிளகா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம தாளித்து விட்டுடலாம். வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது நம்ம கீரை நம்ம சேர்த்திக்கணும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையும் கிடச்சிது, சிறுகீரையும் கிடச்சிது. முருங்கைக்கீரை ஒரு 3 மணி போல் சூப் மாதிரி வச்சு குடிக்கலான்னு வச்சுருக்கேன். இப்போ சிறுகீரை மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்லா ஊற வச்சுருந்தேன் 10 நிமிஷம். ஏன்னா அந்த மண்ணெல்லாம் ஊறி வரணும் அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் எங்கள் பாட்டி சொன்ன டிப்ஸ் இதெல்லாம். ஸோ அதே மாதிரி ஊற வச்சு இது நல்லா கழுவி எடுத்தாச்சு. ஒரு 4-5 தடவை கழுவி எடுத்தாச்சு. இப்போ இந்த மஞ்சள் தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா அலசிட்டு இதை ஒரு வடித்தட்டில் போட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்டர் ஆகி வந்துருச்சு. வெங்காயமும் பாதி அளவு வதங்கி இருக்குது. இப்போ ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு அரை வேக்காடாக இருந்தாவே போதும். ஏன்னா நம்ம இதிலே நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி செய்யும்போது வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கடையை தானே போகிறோம், அதனால ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம உப்பெல்லாம் சேர்த்துட்டு கீரையை போடும்போது கீரையிலேருந்தே தண்ணி விடும். அதுவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். ரொம்ப தண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆகிடும் கீரை கடைஞ்சதுக்கப்புறமா. அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரே ஒரு சின்னதாக ஒரு தக்காளி கையில் அப்படியே நசுக்கி விட்டுறலாம். இதோட கொஞ்சமாக வர புளிப்புத்தன்மை கீரைக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் இப்போ இதெல்லாம் நம்ம வதங்க வேண்டியதில்லை. அப்படியே போட்டோம்னா கீரையும் போட்டுட்டு எல்லாமே சேர்ந்து ஒன்றா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கடைஞ்சிட வேண்டியது தான். இப்போ கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா மட்டை அரிசி இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் வச்சு அது பாயில் ஆகிட்டுருக்கு. மட்டை அரிசி சோறு தான் டெய்லியுமே நாங்கள் சாப்பிட்றோம். அதுவும் வடித்த சோறு தான் சாப்பிட்றோம். அதனால் அதுவும் சைட் பை சைடாக அதையும் பார்த்துட்ருக்கேன். ஸோ இது சோறு நல்லா இன்னும் வேகணும், அதுக்காக வெயிட்டிங். அதுக்குள்ளே கீரையும் நம்ம செஞ்சு முடிச்சிடலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. கீரை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இன்றைக்கி கடையில் கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி சிறுகீரையை ஒரு அந்த கடைக்காரண்ணா சொன்னாங்க, அந்த வேர்கிட்ட ஒரு லைட்டு பிங்க் கலர், அதாவது ஒரு லைட்டாக பீட்ரூட் கலரில் இருக்கும், அதுதான் சிறுகீரை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோவா கீரை ரகம் பிரித்து பார்க்க தெரியாது. அதனால் அவர்கிட்ட கேட்கும்போது இதுதான் அடையாளம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கும் இந்த இது டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கீரை நம்ம நல்லா கலக்கி விட்டாச்சு. இதில் மூடியை போட்டு மூடி வச்சு அது நல்லா வெந்து வந்துட்டுருக்கட்டும்.
முருங்கைக்கீரையும் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுனால அதே மாதிரி மஞ்சளும் கல்லுப்பும் போட்டு இதை ஊற வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே அலசி எடுத்ததுக்கப்புறமா இந்த சின்ன சின்ன குச்சிகளோடவே போட்டு குக்கரில் போட்டு பெப்பரு இதெல்லாம் போட்டு நம்ம சூப் மாதிரி செஞ்சுக்கிறதுக்குன்னு ஊற வச்சுருக்கேன். இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கீரை வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். அதாவது அந்த சின்னதாக இருக்கிற தண்டுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து இப்படி நசுக்கி பார்த்தோம்னா அது நல்லா கட்டாயி வந்துச்சு அப்படின்னா கீரை வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ரொம்ப வேக விட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கசந்த மாதிரி ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கரெக்டான பதத்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, ஏன்னா மண் சட்டியில் பண்ணியிருக்கிறதுனால ஆஃப் பண்ணாலுமே வந்து கொதிச்சுட்டு தான் இருக்கும். அதனால வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ போய் நம்ம கடைஞ்சிட வேண்டியது தான் சூட்டோட சூடாக. இப்போ அந்த உருளி வச்சாச்சு. அது மேலே மண் சட்டியை வச்சு நம்ம மத்து வச்சு நம்ம கடைஞ்சிட போகிறோம். இது மாதிரி பாரம்பரியமான சமையலெல்லாம் வந்து அதே மாதிரியான பாத்திரங்களாகட்டும், இந்த மாதிரி மரத்தால் செஞ்ச அந்த மத்து இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணும்போது நம்மளுக்கே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு லைஃப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இருக்கணும், நம்ம மாடர்னாக இருக்கிற கல்ச்சருக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே ஆசை. இப்போ பார்த்திங்கன்னா கடையல் வந்து முடிஞ்சிருச்சு. வடிச்சாச்சு, சாதமும் வடிச்சாச்சு. மட்டை அரிசி சோறு தான் வடித்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து நம்ம கடைஞ்ச கீரை கடையல் சூப்பராக ரெடியாக இருக்குது. அது கூடவே வந்து கெட்டியான தயிர் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு சில வேலைகள் இருந்ததுனால நான் சிம்பிளாக முடிச்சாச்சு. இதுக்கு தொட்டுக்கறக்குன்னு பார்த்திங்கன்னா மோர் மிளகா வறுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ் வந்து மோர் மிளகாய்ன்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா சட்டியில் கொஞ்சம் அந்த கடையில் ஒட்டிகிட்ருக்கு. அதனால் ஒரு கரண்டி சோறு போட்டு நம்ம அந்த காலத்தில் வந்து எங்கள் பாட்டியெல்லாம் கொடுக்குற மாதிரியாக வந்து பசங்களுக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரியாக அந்த கீரை கடையில் வந்துட்டு கொஞ்சம் சாப்பாடை போட்டு உருட்டி நான் தீரனுக்கு வந்து இப்போ ஊட்டி விட போகிறேன். இந்த மாதிரி செய்யும்போது எனக்கு சின்ன வயசில் எங்கள் பாட்டி கொடுத்த மாதிரியான ஞாபகம் எனக்கு வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு சேட் ஃபீலிங்காக இருந்துச்சு எங்கள் பாட்டியை நான் இழந்தது. இப்போ பார்த்திங்கன்னா தீரனுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன். அவன் வாய் ஃபுல்லாக போட்டு அமுத்திட்டேன். அதனால் அவனால் பேசவே முடியல. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ எனக்கான லஞ்ச் பிளேட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டு கீரை கடையிலும் போட்டு அதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் விட்டு அருமையாக நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா எனக்கு வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே எனக்கு தேவைப்படலை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். வில்லேஜ் பாட்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சத்தான ஆரோக்கியமான சமையலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.